கோதாய நமஹ. ஸ்ரீமத்யே கோதாய நமஹ. நாளை நன்னாளில் பொன்னானால் ஆடி சுவாதி கருடாழ்வார் பிறந்த தினம். இந்த பொன்னானால் எம்பெருமான் சன்னதியில் விளக்கேற்றி மிகவும் இலகிய மனமுடையவனும் வேத ரூபங்களையும் வினதை புத்திரனும் விஷ்ணு பக்தனும் விஷ்ணு சித்தரின் தூய மனமுள்ளவனும் அமிர்த கலசத்தை கையில் உடையவனும் எல்லாம் அறிந்தவனும் பட்சிகளுக்கு அரசனும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா பாவங்களையும் எல்லா விஷமுடைய விஷயங்களையும் போக்கக்கூடிய அந்த பக்ஷிராஜனை பிரார்த்தித்து ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேதரூபாய வினதாபுத்ராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலசகஸ்தாய பகுபராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வவக்ரநாசனாய சர்வதோஷ விஷசர்ப விநாசனாய நமஹ. தூய மனதுடன் இந்த ஸ்லோகத்தை 16 தரம் சொல்லி வந்தால் கல்யாணம் தடங்கள் உள்ளவர்களுக்கு தடங்கள் நீங்கி கல்யாணம் சீக்கிரமாக நடக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். எல்லாருக்கும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருமலை மிஞ்சுபோல் கடபாடி ராஜகோபாலதாசன். கருடாய நமஸ்துப்யம் நமஸ்தே பக்ஷினாம்பதே நமோ நமாகிராஜாய சுபன்னாய நமோ நமக. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். யோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நமோ நாராயணா